ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் போய்ட்டு தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, இதுமாதிரி நான் ரெகுலராக ஆயில் மாற்றுறேன், ஆனால் வண்டியில் வந்து ஒயிட் ஸ்மோக் வருதுன்ட்டு. ஆனால் ரெகுலராக நீங்கள் ஆயில் மாற்றினா கூட கண்டிப்பாக ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணலாம், கண்டிப்பாக ஸ்மோக் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. இப்போ நான் ஒரு சிடி 100 காமிக்கிறேன் உங்களுக்கு. சிடி 100 அது வந்து ரெகுலராக ஆயில் மாற்றுறாங்க, ஆனால் வண்டியில் வந்து ஸ்மோக் வரல. இப்போ அந்த ஆயில் ஃபில்டர் கட்டினா ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஆயில் மாற்றி மாற்றி ஓடுறதால அந்த ப்ரோஜனமே கிடையாது. கண்டிப்பாக ரோட்டர் ஃபில்டர் கண்டிப்பாக க்ளீன் பண்ணால் தான் அந்த வண்டியோட இன்ஜின் வெயிட்டே நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வண்டியை பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆயில் ஃபில்டர் க்ளீன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் கமெண்டில் கேட்குறாங்க, இதுமாரி ஒயிட் ஸ்மோக் வரதுக்கு காரணம் நான் கரெக்டாக ரெகுலராக ஆயில் மாற்றுறேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம ரெகுலராக ஆயில் மாற்றினா கூட கண்டிப்பாக இந்த ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணினா கண்டிப்பாக போரில் ஸ்கோரிங் வந்துடும். கரெக்டாக ஒரு 6000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீன் ஃபில்டருக்கு நம்ம க்ளீன் ரோட்டர் ஃபில்ட்ரு கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஆகணும். இப்போ சிடி 100 பார்த்தீங்கன்னாவே இந்த நம்ம ட்ரெயின் போல்ட்டை கேட்டுறோம். நான் எதுவும் ஆயில் இறக்கிட்டேன், இருந்தாலும் அந்த ஃபில்டர் காமிக்கிறது திருப்பி நான் கேட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஆயில் ஃபில்டர் ஓகே, இந்த ஆயில் ஃபில்டர் நம்ம பெட்ரோல் ஊற்றி கண்டிப்பாக க்ளீன் பண்ணுறோம். இது கண்டிப்பாக எல்லா மெக்கானிக் பண்ணுற வேலை தான். இப்போ நீங்கள் வீட்டில் பண்ணாவே கண்டிப்பாக இதை பண்ணிடலாம். ஆனால் இது பண்ண கூட முக்கியம் கிடையாது. இதில் கொஞ்சம் டஸ்ட் இருந்தால் கூட அந்த பக்கம் ஆயில் சர்க்குலேஷன் இடத்துல கண்டிப்பாக இன்னொரு ஃபில்டர் இருக்கும். அதை கண்டிப்பாக 100% நம்ம கழட்டி க்ளீன் பண்ணக்கூடாது, அதை மாற்றி தான் ஆகணும். ஓகேங்களா? இது பிளாஸ்டிக்கு, இது வளவலையாக இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ள கண்டிப்பாக டஸ்ட் நிறையா இருக்கும். இதை நம்ம பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணுறோம். இதை போட்டு நம்ம பெட்ரோல் போட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி, ஏன்னா இது பிளாஸ்டிக்காக இருக்கிறதால இதில் இருக்கிறது ஃபுல்லாக நம்ம ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இதை க்ளீன் பண்ணி கூட பிரயோஜனம் இல்லை நம்மளுக்கு. ஓகேங்களா? இதை நம்ம ஆயில் எடுக்கும்போது கண்டிப்பாக இது வெளில எடுத்துடலாம். இது ஈஸியாக நம்ம பெட்ரோல் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் அந்த பக்கம் போய்ட்டு ஃபில்டர் நம்ம க்ளீன் பண்ணணும். இதுக்கு கிளச்சை கட்டினா உள்ள ரோட்டர் ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்காது, இதுக்கு மேலோட்ட தான் இருக்கும். அதில் அதை காமிக்கிறேன். ஓகே, அது இந்த சைடு இருக்குது. இது 8ஆம் நம்பர் போல் தான் கண்டிப்பாக வரும். இதை வந்து நம்ம இந்த மிரரில் பார்க்கலாம், ஆயில் லெவல் செக் பண்ணுறது. ஓகேங்களா? ஏன்னா இதில் டிஸ்ட்ரிக் வந்து வெறும் கேப் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் ஓகேங்களா? இதில் கேப் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு மாதிரி இருக்கும், அதில் ஆயில் லெவல் நம்ம ஈஸியாக செக் பண்ணலாம். இந்தமாரி மிரர் கொடுத்துருந்தாவே கண்டிப்பாக இந்தமாரி டிஸ்ட்ரிக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ லைட்டாக நம்ம மேலே முடியலாங்க. இப்போ கரெக்டாக இந்த 3 இதை நம்ம காட்டுறோம். இப்போ வர வண்டிக்கு எல்லாமே வெளியிலே கொடுத்துறாங்க, அதனால் நம்ம கிளச்சு கேஸுக்கு அவ்வளோ சீக்கிரம் கேட்டு தேவையில்ல. இப்போ யமகாலும் சரி, பஜாஜி, ஹீரோவிலே கூட கண்டிப்பாக இப்போ வர பேஷன் ப்ரோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே இதுமாதிரி வெளியே தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக நம்ம ஃபில்டரை மாற்றிடணும். இந்த ஃபில்டரை வண்டி கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணி போடக்கூடாது. ஓகேங்களா? 100% மாற்றிடுங்க. உங்களோட ஜூக்கெலாம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணோம். மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, மழை சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம 3 போல்ட்டையும் கழிட்டோம். இப்போ ஃபில்டர் பார்த்துங்க. கேட்டுங்களா? எப்படி ஃபுல்லாகவே இதாகிட்டுருக்கு. இந்தமாரி இருந்தால் எப்படின்னா வந்துடுமா, கண்டிப்பாக இன்ஜின் ஃபால்ட் வந்துடும். போர் வந்து ஸ்கோரிங் வந்து ஒயிட் ஸ்மோக் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஒரு வண்டியில் நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஆயில் மாற்றுறீங்க, அப்பயும் என் வண்டியில் ஏன் அதுமாரி ஸ்மோக் வருது அப்படின்னு கேட்டிங்கனாவே இதுதான் காரணம். இது நம்ம எப்போவுமே ஆயில் மாற்றும் போது கண்டிப்பாக இதை மாற்றி தான் ஆகணும். இப்போ இதை பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு உள்ளே இருக்குன்ட்டு. இதுமாரி டஸ்ட்டு அதிகமாகிடுச்சுனாவே கண்டிப்பாக ஆயில் வந்து மேலே ஏறாது. கண்டிப்பாக ஆயில் எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கும். போருக்கு தேவையான ஆயில் போகாது. ஏற்கனவே ஒரு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, ஒரு நிமிஷத்தில் வந்து 3 லிட்டர் ஆயில் மேலே போய்ட்டு வரணும், அந்தமாரி ஸ்பீடு இருக்கும். இதேமாதிரி டஸ்ட்டு ஃபுல்லாக மூடி இருந்து நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆயில் மேலே போகாது. அதேமாதிரி ஹெட்டில் இருக்க கேம் ஷாஃப்ட், ரேக்கராமு இதெல்லாம் ஆயிலெலாம் நினையாது, லைட்டாக தான் போடும். அப்போனா அவன் தேவையான ஆயில் போரில் வராதால் போரில் மெட்டல் உறைஞ்சி கண்டிப்பாக போடு விழுந்துடும்.
அது ரெண்டாவது நீங்கள் நிறைய வாட்டி ஆயில் மாற்றும் போது கண்ணுக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மோக் போகும், ஆயில் லெவல் கம்மியாகும் உங்களுக்கு. ஆயில் லெவல் கம்மியாச்சுனாவே இதுதான் காரணம், இந்த ஃபில்ட்ரு தான். இப்போ இந்த ஃபில்ட்ரு எப்படி புதுசாக போகிறோன்னு காமிக்க போகிறேன். நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஃபில்டரை கட்டி க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்களே, அதே தான் சொல்கிறேன் நானும். எல்லா சர்வீஸும் நீங்கள் ஆயில் மாற்றி பிரயோஜனம் இல்லை. ஒரு சர்வீஸ் விட்டு ஒரு சர்வீஸு இந்த ரோட்டர் ஃபில்ட்ரு இதை மாற்றியே ஆகணும். ஓகேங்களா? இதே பிளாஸ்டிக் டைப்பில் கொடுத்துருந்தாங்கன்னா கேஸை கட்டி ஃபில்டரை க்ளீன் பண்ணி போடணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஓரிங்கில் தான் வராது. ஓகேங்களா? ஸ்ப்ரிங்கு பக்கம் அப்படியே வெளில தூக்கி போடணும். இந்த சைடு அப்படியே உள்ள அப்படியே ஏற்ற மாட்ட வேண்டியதான். ஓகே, பூசு காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட். இப்போ இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். நீங்கள் ஆயில் மாற்றும் போதெல்லாம் இதை கண்டிப்பாக 100% மாற்றிடுங்க. இப்போ நம்ம பூசு போடுறோம். அவ்வளோதான். இது ஓரிங் டைப் எதுவுமே கிடையாது, அப்படியே போட வேண்டியதான். அவ்வளோ அழுத்திட்டு அதேமாதிரி இதை மாட்டும் போது பாருங்கள், இந்த ஒரு ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஏரோ மார்க் வந்து இந்த கேஸில் இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதில் நீங்கள் மாட்டினா மாட்ட முடியாது. இது கண்டிப்பாக கிராக் வந்துடும். அதனால் கரெக்டாக அந்த ஏரோ மார்க் வச்சு மாட்டுங்க. அது இதில் ஏரோ மார்க் கரெக்டாக செட் ஆகும். இது கரெக்டாக ஒன்று மூலம் டைட் பண்ணணும். நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க இது மாதிரி வாய்ஸு கிளாரிட்டி கம்மியாக இருக்குன்ட்டு. அது மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ எடுக்கும்போது கூட மழை அதிகமாக தான் பெய்யுது. இந்த 4 சைடுமே 3 சைடுமே கரெக்டாக நம்ம ப்ராப்பராக டைட் பண்ணணும். இதை மாற்றி நீங்கள் ஆயில் போட்டு வண்டி ஓட்டினாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் க்ளீனாக தெரியுங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி. அப்போயே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சர்வீஸ் விட்டு ஒரு சர்வீஸ் இதை மாற்றலாம். இல்லை சர்வீஸ் நீங்கள் மாற்றலாம். இது விலையும் கம்மி தான். மிஞ்சி போனால் 35 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்சு தான் இருக்கும். நீங்கள் ஆயில் மாற்றும் போதுலாம் இதை மாற்றும் போது கண்டிப்பாக இன்ஜினோட பக்காவாக இருக்கும், நாய்ஸாக இருக்காது. உங்களுக்கு வண்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஆயில் ஃபில்டரை கண்டிப்பாக க்ளீன் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் சர்வீஸுக்கு நீங்கள் ஆயில் மாற்றுறீங்க. ஓகே, ஆயில் மாற்றியும் ஸ்மோக் வந்துச்சுன்னா இதுதான் காரணம். அதனால் ஆயில் மாற்றும் போதெல்லாம் இந்த ஸ்க்ரீன் ஃபில்டர் கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணால் வண்டியோட இன்ஜின் லைஃப்பு நல்லாயிருக்கும். வண்டியோட ஸ்மூத் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக 1,00,000 கிலோமீட்டர் கூட ஓட்டலாம், ஒன்றுமே ஆகாது. சீக்கிரம் பிரச்சனை வராது. கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான். ஓகேங்களா? நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே, இது நல்ல வீடியோ பார்ப்போம். பாய். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வண்டியில் ஒரு ஆயில் மாற்றதாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சர்வீஸாவது கண்டிப்பாக நீங்கள் ஃபில்டரை க்ளீன் பண்ணுங்கள். ஆயில் ஃபில்டரை அது க்ளீன் பண்ணாத இங்கே லைஃப் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு 3000 கிலோமீட்டர் ரெகுலராக 3000 கிலோமீட்டர் நீங்கள் ஆயில் மாற்றுறதா இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. ஃபில்டரை க்ளீன் பண்ணாதான் இந்த வண்டிக்கு ஒர்க்காக இருக்கும். எந்த பிரச்சனையும் வராது. இன்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும், வண்டி ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் ஃபில்டர் மாதிரி வண்டியை ஓட்டி பாருங்கள். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் க்ளீனாக தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பாய்.